ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம ராஜ்மா ரைஸ் பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் நல்லது. அதுக்காக வேண்டி முதல்ல இது மாதிரி ராஜ்மா எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு ஒரு 10-12 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. இது மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். ராஜ்மா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேங்க. 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ சாதத்துக்காக ஒரு பெரிய கிண்ணம் வச்சுட்டு அதில் தண்ணி விட்டுருக்காங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலக்கிக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால சாதத்தில் உப்பு இருந்தால் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ பாஸ்மதி அரிசி கழுவி வச்சுருக்கேங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு சாதம் பண்ணியாச்சு. கொதிக்கும்போது போடணுங்க. தண்ணி கொதிக்கும்போது ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டோம்னா சாதம் ரெடி ஆகிடும். இது மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு ஏலக்காய், வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. கேரட் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா வெங்காயமும் கேரட்டும் சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சம் வதங்கியிருக்குங்க. இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியா பொடி, மிளகா பொடி, காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி, பச்சை மிளகாவும் போடுறேங்க. பச்சை மிளகாய் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க. அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு. இது ஃப்ரைட் ரைஸுக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாங்க. 2 கலர் கேப்சிகம் இருக்குது. அந்த பச்சை கலர் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. இது நல்லா பழுத்த மாதிரி கலர் வந்துடுச்சு. 2த்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற ராஜ்மா போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வருது. இது மாதிரி வெந்து வரணுங்க. அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் நமக்கு சாதம். இதை போட்டு ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வடித்த சாதத்தை போட்டுக்கலாங்க. சாதத்தை போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது, சாதம் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இது மாதிரியே செஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்மளுக்கு எல்லாமே வெந்துடுச்சிங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த காய்கறியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சாதமும் வெந்த சாதம். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. சுட சுட நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ராஜ்மா ஃப்ரைட் ரைஸ். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்துட்டு ராஜ்மா சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாக வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த கேப்சிகம் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு சாதம் கொஞ்சம் தாங்க போட்டிருக்கேன் இதில். ஆனால் இது காய்கறி எல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம டயட் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும்.
ரொம்ப சீக்கிரமாகவும் பசியும் எடுக்காது. ரொம்ப சுவையான ராஜ்மா ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் இந்த ராஜ்மா ரைஸோடு என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.